Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது pakoda, semiya pakoda, leftover food semiya upmaல இருந்து எப்படி நம்ம pakoda பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Subscribe my channel, Ayur Culinary Classics, and enjoy your cooking videos. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுல 3 கப் ஆஃப் சேமியா உப்புமாவை எடுத்துர்க்கேன். இதோட பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம கிராம் ஃப்ளோர் போட்டுக்கலாம். அதாவது கடலை மாவு. அப்புறம் இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு இதோட நம்ம வந்து சேர்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதை போட்டுப்போங்க. காரமும் உப்பு வந்து ஆல்ரெடியே சேமியா உப்புமாவில் இருக்கிறதுனால நம்ம போடுற ஃப்ளோர்ஸ் கிராம் ஃப்ளோர் ஆகட்டும் ரைஸ் ஃப்ளோருக்கு தகுதாப்புல தான் காரமும் உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். ஸோ இதில் வெறும் உப்பு காரம் அப்புறம் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் இதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் துருவி கருவேப்பிலெல்லாம் கூட போட்டும் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இம்மீடியட்டாக பண்ணுறதுனால நான் இது வந்து இந்த மாதிரி ரெசிபி இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஈவனாக அந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் சேமியா உப்புமா பூரா. ஸோ நம்ம போட்டிருக்க அந்த காரம் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இதோடு சேர்த்து இப்போ நான் 1 கிராம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தளித்து பிசைஞ்சு கொடுங்க. ஸோ பக்கோடாவுக்கு பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் சொத சொதன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை ஆயிலை வந்து மீடியம் ஹீட் ஃப்ளேமில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் சூடாயிடுச்சா இல்லையான்றதை இப்போ நான் கொஞ்சம் சேமியா உப்புமாவை எடுத்து போடுறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டையை எடுத்து போட்டு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் கரெக்டாக ஹீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பண்ணி வச்சுருக்க பால்ஸ் சேமியா பால்ஸ் எல்லாத்தையும் நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே உடனே பால்ஸ் பெரிய பால் எடுத்து எண்ணெயில் போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் வந்து ஃபுட் கண்டென்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே கொஞ்சமாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆயில் சூடாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கோசம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா பதமாக கரெக்டான பதத்தில் இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. ஸோ அன்டில் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஒரே பக்கம் வேக விடாதீங்க, 2 பக்கமும் வேக விடணும். அது மாதிரி எண்ணெய் நிறைய எடுத்துக்காதீங்க. ஸோ ஜென்ரலாக எண்ணெயை கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணும்போது ஈஸியாக காலி ஆகிடும். வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளே காலி ஆகும். ஸோ எப்போவுமே நிறைய எண்ணெய் எடுத்துக்காதீங்க ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து எடுத்துடுறேன். இப்போ நல்லா பாருங்கள் மேலே கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். நல்ல எண்ணெயை வடிய விட்டு எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அதில் எண்ணெய் இருக்காது. இப்போது நான் அடுத்த ஈடை போட்டுறேன். ஸோ இது நல்லா 2 பக்கமும் நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி எடுங்க. உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து நல்லா குக் ஆகணும். அதனால தான் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு குக் ஆகிருக்காது, மாவாகவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கூடவே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.
இப்போ பாருங்கள் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. ஸோ இதோட நம்ம வந்து ஹாட் ஸ்வீட் சில்லி சாஸோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும்போது நல்லா சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம பண்ண உப்புமா தான் இது. ஸோ உப்புமா பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி தரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நல்ல எண்ணெயை வடிய விட்டு எடுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது எண்ணெய் இருக்காது அந்த பக்கோடாவில். சுவையான சேமியா பக்கோடா தயாராகிருச்சு.